இயேசுவுக்கே புகழ். ஒரு கணம் இயேசுவுக்காக மரியாவுடன் சேர்ந்து துதி பாடி இறை வார்த்தைகளை சிந்தித்து ஜெபிப்போமா? எனது எல்லாம் உமக்கே, என் கனவும் விருப்பும் உமதே, இந்நாளை ஏற்பீர் உமதாக்கும், உமன்பினால் நிரப்பிடும். ஆவே மரியா கிராசியா பிளேனா டோமினோஸ் டேக்கும் பெனடிக்டா தூ. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். ஆசி பெற்ற பெண்ணீர் ஒருவரே, உம்மகனும் ஆசி பெற்றவரே. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. ஆம், இன்று ஏழையாக, மரியாவாக, இயேசுவாக நான் ஜெபிக்கிறதையெல்லாம் கேட்கிற வல்ல தகப்பனே, எங்கள் கருணை மிக்க ஆன்மீக வறுமையின் ஆண்டவரே இயேசுவே, எங்கள் நீடித்த பேரின்பத்திற்கான வழிகாட்டுதல்களான பேறு பெற்றோர் போதனைகளுக்காக நாங்கள் இன்று உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. அவை உம்முடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து அறிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கின்றன. உம்முடைய பேறு பெற்றோர் போதனைகள் உம்முடைய முதல் சீடரும் உம்மை மனித உருவில் சுமந்த பேழையுமான அன்னை மரியாவுக்காக உமக்கு நன்றி கூற எங்களை தூண்டுகின்றன. அவர் வறுமை, சாந்தம், இரக்கம் மற்றும் தூய்மையான இதயமாகிய நற்பண்புகளை வாழ்ந்து காட்டினாரே. கடவுளின் திருவுளத்திற்கு அவர் முழுமையாக கீழ்ப்படிந்ததும், இறைவனின் பராமரிப்பில் அவர் வைத்த நம்பிக்கையும் புனிதத்திற்கான பேறு பெற்றோர் போதனைகளின் அழைப்பை எதிரொலிக்கின்றனவே. புனித அன்னை மரியாவை போலவே எங்கள் எஞ்சிய வாழ்வையும் தகுதியுள்ளதாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய ஊழியர்களாக, உம்முடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நித்தியம் வரை எங்கள் ஆண்டவராகிய கடவுளில் களிகூற முயற்சி செய்வோமாக. ஆண்டவரே, நாங்கள் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் உமக்கு ஊழியம் செய்யவும், நேர்மையானவர்களாக வாழ முயற்சி செய்யவும், எங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எங்களின் தேவையுள்ள அயலார் அனைவருக்கும் இரக்கம் காட்டவும், தூய்மையான மற்றும் நொறுங்கிய இதயத்துடன் உலகிற்கு சமாதானத்தை கொண்டு வரவும் எங்களுக்கு உதவியருளும். குணப்படுத்த முடியாத நோய்களால் நாங்கள் துன்பப்படும் போதும், அல்லது உம்மிடத்தில் நாங்கள் கொண்டுள்ள விசுவாசத்திற்காகவும் நீதிக்காகவும் நாங்கள் துன்புறுத்தப்படும் போதும், அல்லது அவமானப்படுத்தப்படும் போதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதில் மகிழ்ச்சி அடைவோமாக. உம்மிடத்தில் மட்டுமே நாங்கள் அடைக்கலம் தேடுவோம். என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம்.